ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் வந்துருச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோலுக்கு போகிறது எப்படிங்கிறத தனியாக ஒரு ரோட் மேப்பாக போடுங்கன்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக ஹவு டு பிகம் அ கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் அதுக்கான ரோட் மேப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஷியாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டோட ஜாப் ரோல் என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது ஒரு டேப்லெட்டோ ஒரு ட்ரக்கோ இண்டஸ்ட்ரியில இருந்து மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ இந்த 10ல இருந்து 15 வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான டியூரேஷன் தான் உங்களுக்கு மினிமம் 10 to 15 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சதுமே ஒரு சயின்டிஸ்டோ டாக்டரோ ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சதுமே நெக்ஸ்ட் இன்வால்வ் ஆகிற ஸ்டெப், நெக்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டெப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லேயே உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்று ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரையல்ஸில் இன்வால்வ் ஆகுறதுக்கு தான் கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டுங்கிற ஜாப் ரோலில் வேலை பார்க்க ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகே, இப்போ அவங்க என்னெல்லாம் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அங்கே பண்ண வேண்டி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் வாங்க. ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சைட்ஸில் வந்து ப்ரோட்டோகால் எல்லாம் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாங்களா, அதே மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுலேருந்து பேஷண்ட்ஸோட சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே தான் வரும். அதே மாதிரி குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்கிறத என்ஷூர் பண்ணி, அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் பாடிஸ்க்கு எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுறதுமே இவங்களோட ஜாபாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாப் ரோலுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபார்மசி ஸ்டூடெண்ட், பயோடெக், மைக்ரோபயாலஜி அண்ட் மெடிசன் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஜாப் ரோலுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்தியாவில் நீங்கள் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஆகுறதுக்கான ரோட் மேப் என்னங்கிறத பார்த்துருவோம் வாங்க. ஸோ நான் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு 6 மேஜர் டாபிக்ஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் பேசஸ். ஸோ இந்த கிளினிக்கல் ட்ரையல் பேசஸ்லேயே உங்களுக்கு 4 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு 20 பேருக்கு மட்டும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் இதில் வந்து அதுக்கு மேலே, ஸோ அப்படியே வந்து போயிட்டு இருக்க ஃபோர்த் பேஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேசஸ்லையுமே எத்தனை பேரை பண்ணுறாங்க, எதுக்காண்டி பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க என்ன ரிசல்ட் எடுக்கிறாங்க பற்றியான நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு வேணும். ஸோ செகண்ட் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ். ஓகே, ஜிசிபின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிசிபியான சர்டிஃபிகேஷனுமே உங்களால் ஆன்லைனில் எழுதுக்க முடியும். ஸோ ஆன்லைனில் எடுத்துக்க முடியும். அதுக்கான எக்ஸாமுமே உங்களுக்கு 1 மார்க்கில் இருக்கும். அதையுமே ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஹெச் ஜிசிபியோட கைட்லைன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ராசஸ், இன்ஃபார்ம்டு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டி வரும். ஃபிஃப்த் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடிஸோட எல்லா ரெகுலேட்டரி பாடிஸ்னா உங்களுக்கு ஏன் தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து தே ஆர் த அத்தாரிட்டி டு கிவ் த அப்ரூவல் ஃபார் த மெடிசன்ஸ் டு செல் இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து இந்தியாவுக்கு சிட்டிஸ்கோ இருக்காங்க, அதே மாதிரி ஃபாரினுக்கு வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் இருக்காங்க. ஸோ அதை பற்றியான ரெகுலேட்டரி பாடிஸோட நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸில் என்னென்ன எத்திக்ஸ் இருக்குது அதையுமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டி வரும். அதோட ப்ளஸ்ஸாக நீங்கள் வந்து கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டையும் அதை மானிட்டர் பண்ணுறதும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நீங்கள் தான் அந்த கிளினிக்கல் ட்ரையல் டேட்டாஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அதுலேருந்து ஒரு போர்டோ பவர் பிஐலேருந்து எடுத்துகிட்டு வரதோ அதை கிளினிக்கல் டேட்டா மேனேஜர் பண்ணிப்பார். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்ததுமே அதை எக்ஸலில் எடுக்கணும், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதே நீங்கள் தானே. ஸோ அதனால் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான நாலேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் வந்து மொத்தமாக வந்து 6+1ங்கிற மாதிரி 7 டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 7 டாபிக்ஸ்லையுமே உங்களுக்கு நல்ல நாலேஜ் வேணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் டூல்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சாம்பிள் கேஸ் ரிப்போர்ட் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் ப்ரோட்டோகால் அண்ட் ட்ரையல் மாஸ்டரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டேட்டாஸ் அண்ட் டூல்ஸ் வச்சு சோர்ஸ் டேட்டா வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, கொரி ரீசொல்யூஷன் எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் எழுதி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணி ரிப்போர்ட்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு கற்றுக்கங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் 1 கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஆகுறதுக்கு
இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஒன்ஸ் நான் சொன்ன டூல்ஸ், டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணதுமே நீங்க நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிரணும். ஓகே. ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ நீங்க கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஆகணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 100 பேசிக் காமன் கொஸ்டின்ஸ் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோல்னு போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100 இன்டர்வியூ காமன் கொஸ்டின்ஸை படிக்க வேண்டி வரும். ஸோ ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாப் ரோலா இருக்கட்டும், நாட் ஓன்லி ஃபார் த கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், எந்த ஜாப் ரோலுக்கா இருந்தாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மோஸ்ட்லி என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல்ல வந்து ஃபோன் கால் இன்டர்வியூஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க. அதுல நீங்க ஹெச்ஆரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுல நீங்க பண்ற உங்களோட கான்ஃபிடன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டை வந்து விர்ச்சுவலா அவங்க பண்றதா அவங்க லைக் அரேஞ்ச் பண்றதா இல்லையானே பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100 காமன் கொஸ்டின்ஸ் ஃபார் இன்டர்வியூன்னு முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பிளஸ் அதோட சேர்த்து நீங்க வந்து 100 காமன் கொஸ்டின்ஸ் ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்னு நீங்க கூகுளில் போட்டு ரெண்டையுமே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே. ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சதுமே டைரக்டா வந்து ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்ளை பண்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், அதே மாதிரி கிளினிக்கல் ட்ரையல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி அசோசியேட், கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர், கிளினிக்கல் ரிசர்ச் கன்சல்டன்ட், அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்மாகோவிஜிலன்ஸ் ட்ரைனியா இருந்தாலுமே நீங்க வந்து ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டே வந்துருங்க. ஓகே. ஸோ நீங்க பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ டைரக்டா சிஆர்ஏசிஏ பொசிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் கன்சல்டன்ட்டோ இல்லாட்டி கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டரோ தான் ஆவீங்க. ஸோ அங்கிருந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து அசோசியேட் ரோல் போய் அதுக்கப்புறம் மேலே மேலே போற மாதிரி தான் உங்களுக்கான இது இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதே மாதிரி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஜாப் டைட்டில்ஸ் பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயினா இதையும் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரியிலே லாஸ்ட் 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஜாப் ரோலுக்கு கம்பெனிஸ் எந்த மாதிரி இன்டர்வியூஸ் வைக்கிறாங்கிறதே எனக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன். ஸோ பேர் மினிமம் 4ல இருந்து 5 ரவுண்ட் வைப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே வைக்கிறாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இனிஷியல் ஃபோன் ஸ்கிரீனிங் ரவுண்ட் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து லைக் அவங்களுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும். இல்லாட்டி 2024 பாஸ் அவுட் வரதான் எடுக்கணும், 2022 பாஸ் அவுட் வரதான் இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் உங்களுக்கு இனிஷியல் ஃபோன் ஸ்கிரீனிங்லேயே முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் ரவுண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் இல்லாட்டி டீம் இன்டர்வியூ உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இது ரவுண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாட்டி உங்களோட ஸ்கில்ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரோலோ அந்த டீமில் செட் ஆவீங்களாங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ தேர்ட் ரவுண்ட் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து டெக்னிக்கல் இல்லாட்டி கேஸ் ஸ்டடி இன்டர்வியூ இருக்கும். ஸோ சம் கம்பெனிஸ் மே இன்க்ளூட் யர் ரவுண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ் ஆஃப் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் இல்லாட்டி ஜிசிபி அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ட்ரையல் டைப்ஸோட நாலேஜ் இருக்காங்கிறதையும் உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டில் கேட்பாங்க. ஸோ ஃபோர்த் ரவுண்ட் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிஹேவியரல் அண்ட் சுச்சுவேஷனல் இன்டர்வியூவாக இருக்கும். ஸோ திஸ் ரவுண்ட் அசஸ் யுவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கம்யூனிகேஷன் அபிலிட்டிஸ் அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ். ஓகே. ஸோ அது மாதிரியுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ பேனல்ஸ் இருக்கும். ஃபைனல் இன்டர்வியூ பேனல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து மேனேஜர்ஸ் இல்லாட்டி வந்து ஹைரிங் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கே அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து இது வந்து ரொம்ப டஃபஸ்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மூடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க இன்டர்வியூஸ் எல்லாமே நீங்கள் அடிச்சுட்டு உள்ளே போக முடியும். ஓகே. ஸோ எப்படின்னு சொல்கிறதுனா இப்போ ஒரு கூகுள் கம்பெனியோட இன்டர்வியூவை நீங்கள் வந்து இன்டர்வியூவோட ப்ராசஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபார் ஷியோர் உங்களால் இன்ஃபோசிஸோ இல்லை கேப்ஜெமினியோ கம்பெனிஸோட இன்டர்வியூஸோ உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். கரெக்டாக. ஸோ அதனால தான் நான் டஃபஸ்ட் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப மினிமமான இன்டர்வியூஸை கிராக் பண்ணிட்டு உங்களோட என்ட்ரி லெவல் ஜாப்குள்ளே கிளினிக்கல் ரிசர்ச்சில் வர முடியும். ஸோ நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா ஸோ இதை மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நான் சொன்ன எல்லா ப்ராசஸை மட்டுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ஃபார் ஷியோர் உங்களால் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோலில் போய் உட்காந்துட முடியும். ஸோ இந்த வீடியோவை நான் வந்து லைக் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க இல்லாட்டி ட்ரைனர்ஸ்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் என்னோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணி வரவங்களுக்காண்டி தான். இல்லை நான் என்கிட்ட இந்த மணியுமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கோர்சஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்காண்டி ஸோ நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கனாலே ஃபார் ஷியோர் உங்களால் இன்டர்வியூஸை வந்து கிராக் பண்ணிட முடியும். ஓகே.
ஸோ இதே மாரி நெக்ஸ்ட்டு ஏன் இந்த இதோட பர்ப்பஸ் வந்து இல்ல சார் எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் டைரக்ட்டா ஜாப்ஸ் எல்லாம் எனக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வரமாட்டேதுன்னா, நான் இந்த வீடியோ கீழயே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும், டெலிகிராம் குரூப்புமே குடுத்துருக்கேன். அதுலயுமே நீங்க ஆட் ஆன் ஆயிக்கங்க. நான் எந்தெந்த ஜாப் ஓப்பனிங் வருதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளினிக்கல் ரிசர்ச்சோ, பார்மாகோவிஜிலன்ஸோ, ரெகுலேட்டரி அஃபேர்ஸோ எல்லாத்துக்குமே நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இல்ல சார் எனக்கு வந்து இந்த செல்ஃப் ஸ்டடிலாம் வராது. நான் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி நான் படிக்கணும். சர்டிஃபிகேஷன் இன் எ கிளினிக்கல் ரிசர்ச், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் எ கிளினிக்கல் ரிசர்ச் மாரி பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதே மாரி இதுக்கு இந்த வீடியோ கீழ நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கேன். அத நீங்க ஃபில் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பெர்சனலா கால் பண்ணி எந்த இன்ஸ்டிடியூட்ல பண்ணலாம் என்னங்கிறத வந்து தெளிவா சொல்லி தரேன். ஓகே. ஸோ ஃபார் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோ, உங்களுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மோஸ்ட்லி இந்த ஃபார்மா, சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஒரு இத படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதுக்குள்ள போறதுங்கிறது QA, QC, இண்டஸ்ட்ரி, புரொடக்ஷன தவிர வேற என்ன இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாம போயிருது. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் மெயினா நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஷேர் பண்றது மூலியம் இன்னும் 4 பேருக்கு தெரியுது, இது குரோ ஆகுதுன்னா, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. ஸோ நன்றி கைஸ்.